கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே அப்படின்னு தமிழ் மொழியில நம்ம இந்த சொல்லாடலை நம்ம நிறைய கேட்டிருப்போம். இது எங்கிருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நருந்தொகை என்கிற நூலிலிருந்து அந்த செய்தியை நாம் படித்திருக்கிறோம். அந்த வரிசையில அதே பாடல் வரிசையில பார்த்தீங்கன்னா 41ல இருந்து 49 வரைக்கும் இந்த நருந்தொகை அந்த நீதி மொழிகள் வரிசையில தான் வந்து நமக்கு சில முக்கியமான தகவல்கள் நமக்கு சொல்றாங்க. மனித இயல்புகளை குறித்து, மனிதர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை குறித்து மிக அழகாக சொல்லுகிற வரியாக இந்த 41வது சொல்லாடலில் இருந்து, அதாவது அந்த சொற்பொருளில் இருந்து 49 வரைக்கும் சொல்லுகிறார்கள். அதில் அந்த 41வது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யானைக்கில்லை தானமும் தவம் என்று சொல்லுகிறார்கள். யானைக்கு தானமும் இல்லை தவம் இல்லை என்று என்ன பொருள் என்று கேட்டால், அது கை பெருசு, யானைக்கு தும்பிக்கு பெருசா இருக்கிறதுனாலே அது வந்து கொடுத்துடாது. அந்த மாதிரி சில பேர்கிட்ட செல்வங்கள் நிறையா இருந்தாலும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. பூனைக்கில்லை தவமும் தயையும் அப்படின்னு சொல்றாங்க. பூனை பார்த்து கண்ணை மூடிக்கிட்டே இருக்குது, கண்ணை மூடிட்டு இருந்தாலும் அது தவம் பண்ணிட்டு இருக்குதுன்னு நினைக்க வேணாம், சும்மா கண்ணை மூடிட்டு இருக்கு. அந்த மாதிரி சில பேர் வந்து அப்படி தவம் மாதிரி நினைச்சிட்டு இருப்பாங்க, அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஞானிக்கில்லை இன்பமும் துன்பமும் சொல்றாங்க. ஞானி அப்படின்னு ஒருத்தன் மாறிட்டான் அப்படின்னா அவனுக்கு இன்பம் துன்பம் பற்றிலாம் கவலை இல்லை. சொத்து சேர்க்கறது, சொத்து இல்லாமல் போறது, அரசியல் பேசுறது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஞானிக்கில்லை தானமும் தவமும் அப்படின்னு சொல்றாங்க. இன்பமும் துன்பமும் சொல்றாங்க. யானைக்கில்லை இன்பமும் துன்பமும் அப்படின்னு நாங்கள் சொல்றாங்க. சிதிலைக்கில்லை செல்வமும் செருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சிதிலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கரையான் அப்படின்னு சொல்றாங்க. கரையான் பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல பொருள் கெட்ட பொருள்லாம் பார்க்கறதில்ல, விலை உயர்ந்த பொருள் விலை குறைவான பொருள்லாம் பார்க்கறதில்ல. அதோட தேவை எல்லாத்தையும் போட்டு அரிச்சு வைக்கிறது தான். அப்படி அதே மாதிரி சில மனிதர்கள் எல்லோரையும் காலி செய்வார்கள். அவங்க நல்லவங்க கேட்டவங்க பற்றிலாம் எந்த கொலையுமே கிடையாது. அவங்க வந்து எல்லாருமே வந்து உயர்வு தாழ்வு இல்லாமல் எல்லாத்தையும் ஒரு சகட்டு மேனிக்கு பேசுறான் பாருங்க, அவங்களுக்கு தான் அந்த பழமொழி சொல்லுவாங்க. சிதிலைக்கில்லை உயர்வும் செல்வமும் செருக்கும் அப்படின்னு அந்த பாடல் வருது. முதலைக்கில்லை நீத்தும் நிலையும். இந்த முதலையை பார்த்தீங்கன்னா தண்ணீர்ல நீந்திட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. தண்ணீர்னா தண்ணியில நீந்தோம், தரையில இருந்தால் தரையில போயிட்டு இருக்கோம், அதுக்கு எந்த கவலையும் கிடையாது அப்படிங்கிறது தான் முதலைக்கில்லை நீத்தும் நிலையும். அச்சமும் நாணமும் அறிவுலோர் கில்லை. அறிவில்லாதவனுக்கு வந்து அச்சம் நாணத்தை பற்றிலாம் கவலை இல்லாமல் என்ன வேணாலும் பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்ல வராங்க. அதே மாதிரி நாளும் கிழமையும் நலிந்தோர் கில்லை அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப கஷ்டம் ஆகி போச்சு, ஒரே பிரச்சனையா இருக்கு அப்படின்னா நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்துருக்க முடியாதுங்க. எது சரியோ அதை நேரம் பார்த்து நம்ம செஞ்சுட்டு இருக்க முடியாது, சரிங்கிறத செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து கேளும் கிளையும் கெட்டோர் கில்லை. கேளும் கிளையும் கெட்டோர் கில்லை அப்படின்னா இந்த ரொம்ப வந்து கெட்டவன் இருக்கான், மோசமானவன் இருக்கிறான், அவனுக்கு வந்து நண்பர்கள் உறவினர்கள் வேண்டிய வேண்டாம்லாம் பார்க்க மாட்டான். அவன் வந்து அவங்க மற்றவங்களை ஏமாற்றணும், மற்றவங்களை அழிக்கணும்னு நினைச்சானா எல்லா வேலையும் பண்ணிட்டு போயிடுவான்னு. இந்த உடமையும் வறுமையும் ஒருவழியும் இல்லா அப்படிங்கிறது அந்த கடைசியா 49 சொல்றது. உடமையும் வறுமையும் ஒருவழியும் இல்லா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. வறுமையும் செல்வமும் இப்பொழுதும் ஒரே இடத்துல நிலைத்து இருக்காது, அது வரும் போவும். எனவே எதை பற்றியும் கவலை இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். எனவே இந்த 9 நாம் இப்போ ஏற்கனவே பார்த்தோம் அல்லவா, இந்த 9ம் மனித வாழ்விற்கு எவ்வளவு இன்றியமையாது என்பதை நாம் புரிந்து கொண்டால்தான் நம் வாழ்க்கையை சிறப்பாக மகிழ்ச்சிகரமாக ஒரு உளவியல் நம் சிந்தனையோடு எதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு மனநிலையோடு நாம் வாழ முடியும் என்பதைத்தான் இந்த நருந்தொகை பாடல் நமக்கு சொல்லுகிறது.